Hello everyone, welcome to ADA 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். எல்லாருமே நேத்து பெண்களுக்கான 50 ஓவர் உலகக்கோப்பை போட்டி வந்து பார்த்துருப்பீங்க. இதுல இந்தியா ஒரு வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்காங்க. இந்த உலகக்கோப்பை போட்டி ஆரம்பிச்சு 52 ஆண்டுகள் ஆக போகுது. இந்த 52 ஆண்டுகள்ல முதல்ல இந்தியா இந்த ஒரு சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. இது ரொம்ப இந்தியாவுடைய உமன் ஸ்போர்ட்ல ஒரு திருப்பு முனையாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய உமன் ஸ்போர்ட்ஸ் எதுக்குமே ஹாக்கியா இருக்கட்டும், கிரிக்கெட்டா இருக்கட்டும், எதுக்குமே இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைச்சதில்ல. பட் இப்போ இந்த வெற்றி மூலமா நிறைய பேர் அவங்களுடைய சோஷியல் மீடியாஸ்ல இதை பத்தி ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி நிறைய பேர் கிட்டத்தட்ட 25 கோடி பேர் கிட்ட லைவ்ல வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டேடியமே ஃபுல்லா ஆற அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து இருந்து நம்ம இந்தியா டீம் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னி இந்த ஒரு மைல்கல் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல இந்தியாவுடைய உமன் கிரிக்கெட் டீமா இருக்கட்டும், இல்ல ஃபுட்பால், இந்த மாதிரி எல்லா டீமையும் அடுத்த கட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டா வந்து இது இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம உலகக்கோப்பை போட்டி பத்தி A to Z டீடைல் வந்து பார்க்க போறோம். எப்போ ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப கரண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற A to Z வந்து பார்க்க போறோம். நீங்க காமன் மேனா இருந்தாலும் சரி, இல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நபரா இருந்தாலும் சரி, இந்த செஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம செஷனுக்குள்ள வந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். அதே மாதிரி செஷனுக்கு ஒரு லைக்கும் தட்டி விட்டுருங்க. ஸோ முதல்ல இந்த பெண்கள் உலகக்கோப்பை போட்டியை பொறுத்தவரை இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி. ஏன் அப்படின்னா கிரிக்கெட்ல ஆண்களுக்கான உலகக்கோப்பை போட்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே பெண்களுக்கான உலகக்கோப்பை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. ஆண்களுக்கான உலகக்கோப்பை வந்து 1975 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா பெண்களுக்கான உலகக்கோப்பை போட்டி இதுக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1973 தான் முதல்ல பெண்களுக்கான உலகக்கோப்பை போட்டி நடக்குது. இதுல ஃபர்ஸ்ட் யார் வந்து சாம்பியன் ஆறானா இங்கிலாந்து. கிரிக்கெட்டோட பிறப்பிடமே இங்கிலாந்து தான் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலாந்து தான் ஃபர்ஸ்ட் இதுல சாம்பியன் ஆறாங்க. இந்த உமன் வேர்ல்டு கப் பொறுத்தவரை இதை டாமினேட் பண்ண கண்ட்ரிஸ் 3. இதுவரை அந்த 3 கண்ட்ரிஸ் தான் டைட்டில் வந்து வாங்கியிருக்காங்க. இதுல அந்த எப்படி வந்து ஆண்கள் கிரிக்கெட்ல ஆஸ்திரேலியா டாமினேட் பண்றாங்களோ அதே மாதிரி பெண்கள் கிரிக்கெட்லயும் டாமினேட் பண்ண அணி எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. இதுவரை நடந்த இது வந்து 13வது எடிஷன். இதுவரை நடந்த உலகக்கோப்பை போட்டியில மொத்தம் 7 தடவை மொத்தம் 7 டைட்டில் வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இப்போ நடப்புல சாம்பியனா இருக்கிறதும் ஆஸ்திரேலியா தான். இந்தியாவுக்கு முன்னாடி வந்து நடப்பு சாம்பியனா இருந்ததும் ஆஸ்திரேலியா. ஸோ மொத்தம் 7 டைட்டில். அதே மாதிரி இங்கிலாந்து வந்து ஒரு 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. நியூசிலாந்து ஒரு முறை. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டு ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த மாதிரி தான் மாறி வந்துட்டு இருப்பாங்க. இதில் ஒரே ஒரு தடவை நியூசிலாந்து வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த 3 அணிகளை தவிர வேற எந்த அணியுமே என்ன பண்ணல, இந்த உலகக்கோப்பை போட்டி ஜெயிச்சதே கிடையாது. ஸோ இப்போ இந்தியா 2025 ஜெயிச்சிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன்னா இது 13வது எடிஷன். 2025 நடந்தது 13வது எடிஷன். இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா செப்டம்பர் 30ஆம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் 2ஆம் தேதி தான் நமக்கு இறுதி போட்டி நடைபெற்றது. இந்த ஆண்டு எந்த நாடு ஹோஸ்ட் பண்றாங்கன்னா 2 நாடுகள் சேர்ந்து ஹோஸ்ட் பண்றாங்க. அதுல மெயினா ஹோஸ்ட் பண்றது யாரு? இந்தியா தான் மெயினா ஹோஸ்ட் பண்றாங்க. இன்னொரு நாடு என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா. ஸோ ஸ்ரீலங்கா எதுக்கு ஹோஸ்டா வந்தாங்க அப்படின்னா நம்ம சாம்பியன்ஷிப் டிராஃபி விளையாடும் போது பாகிஸ்தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. பட் நம்ம பாகிஸ்தான்ல போய் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம் இல்லையா? அதனால சாம்பியன்ஷிப் டிராஃபி போட்டிக்கு ஒரு நியூட்ரல் வேணும், துபாய் சூஸ் பண்ணாங்கல்ல. அதே மாதிரி இந்த உலகக்கோப்பை போட்டிக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய பெண்கள் டீம் இந்தியாவுக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஸ்ரீலங்காவை ஒரு நியூட்ரல் வெனுவா செட் பண்ணி பாகிஸ்தான் பெண்கள் டீம் விளையாடக்கூடிய எல்லா போட்டிகளும் ஸ்ரீலங்காவில் தான் நடைபெறும் அப்படிங்கிற சூஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ ஹோஸ்ட் வந்து 2 கண்ட்ரி. பிரைமரியா ஹோஸ்ட் பண்ணது இந்தியா, பட் ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானுடைய போட்டிகள் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணாங்க. இந்த இறுதி போட்டி நடந்த ஸ்டேடியம் எது அப்படின்னா டாக்டர் D.Y. பட்டேல் ஸ்டேடியம். டாக்டர் D.Y. பட்டேல் ஸ்டேடியம், நவி மும்பை. நம்ம மகாராஷ்டிரால நவி மும்பையில் இருக்கக்கூடிய டாக்டர் D.Y. பட்டேல் ஸ்டேடியம் அப்படிங்கிற இந்த ஸ்டேடியத்தில் தான் இறுதி போட்டி நடந்துச்சு. ஸோ இதுல நவம்பர் 2ஆம் தேதி இந்த டோர்னமெண்ட்ல நடப்பு சாம்பியன் யாரு அப்படின்னா ஆஸ்திரேலியா. இதுக்கு முன்னாடி நடந்த போட்டியில ஆஸ்திரேலியா தான் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஓகே, சோ இப்போ இந்த போட்டியை பொறுத்தவரை இதுல இந்தியா தன்னோட முதல் ICC பெண்களுக்கான உலகக்கோப்பை போட்டி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா இறுதி போட்டியில யார வீழ்த்துறாங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா தான் நிறைய டோர்னமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் வர வருவாங்க, ஃபைனல் வர வருவாங்க, ஆனா இறுதி போட்டியில் ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இதுலயுமே சவுத் ஆப்பிரிக்கா இறுதி போட்டியில் ஜெயிக்கல. இதுல மொத்தம் எத்தனை டீம் விளையாண்டாங்கன்னா மொத்தம் 8 டீம். ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, நியூசிலாந்து, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி ICC பெண்களுக்கான தரவரிசையில் டாப் 8 டீம்ஸ் வந்து விளையாண்டுருப்பாங்க. ஸோ மொத்தம் ஒவ்வொரு டீம்ஸும் 7 போட்டிகள். இதில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு டீம்ஸ்க்கும் 7 போட்டிகள் அப்படிங்கிற மாதிரி லீக் போட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த செமிஃபைனல்ஸ், அப்புறம் ஃபைனல், இந்த மாதிரியான போட்டிகள் இருந்துச்சு. இதோடைய தீம் சாங், இதுக்கான ஒரு அஃபிஷியல் தீம் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த போட்டியை பிரபலப்படுத்தணும், இது வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தீம் சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த தீம் சாங்கோட பேர் என்ன? பிரிங் இட் ஹோம் அப்படிங்கிற
அப்படிங்கிற அந்த தீம் சாங்கோட பேரு. இதை யார் வந்து பாடியிருந்தா அப்படின்னா பாலிவுட்ல மற்றும் தமிழ் சினிமாவை கலக்கூடிய ஸ்ரேயா கோஷல் இருக்காங்க இல்லையா, உங்கள நிறைய பேர் ஸ்ரேயா கோஷலோட ஃபேனா இருப்பீங்க. நிறைய முக்கியமான பாடல்கள் தமிழ்லயும் சரி பாலிவுட்லயும் சரி ஸ்ரேயா கோஷல் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் இதுக்கும் பிளேபேக் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சாங் எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா செப்டம்பர் 19 இதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னா நகுல் அபியங்கர். நகுல் அபியங்கர் அப்படிங்கிற இவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணாரு. இந்த பிரிங் இட் ஹோம் அப்படிங்கிற இது இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுமே கலந்துருக்கும். இங்கிலீஷ் ஹிந்தி ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு சாங். இதை யாரு எழுதியிருக்கா அப்படின்னா இந்த சாங்க ரகீப் ஆலம் நஃபீஸ் முகமது அப்படிங்கிற 2 பேரும் சேர்ந்து இந்த பாட்டு எழுதியிருக்காங்க. இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இதுக்கான பிராண்ட் அம்பாசிடர் பிராண்டு ஸ்பான்சர்ஸ்லாம் யாருன்னா மெயினா இந்த உலகக்கோப்பை போட்டியை பிரபலப்படுத்துறதுக்காக ஐசிசி யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்கன்னா மெயினான பார்ட்னர் வந்து கூகுள். ஸோ கூகுளுடைய யூடியூபா இருக்கட்டும், கூகுளுடைய பிளே ஸ்டோரு, இந்த மாதிரி கூகுளுடைய எல்லா ப்ராடக்ட்லையுமே இதை பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதனால இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அஃபிஷியல் பார்ட்னராக சேர்ந்தது யார் அப்படின்னா கூகுள். அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்ட்னரா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவோட எஸ்பிஐ இதோடைய ஃபினான்ஷியல் பார்ட்னராகவும், தென் இன்டர்நேஷனல் ஜியோமாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிற இது வந்து லக்ஸரி பார்ட்னராக சேர்த்திருந்தாங்க. தென் பிராட்காஸ்டிங் ரைட்ஸ் யார் கொடுத்திருந்தாங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்கு இல்லையா, ஸோ ஜியோ ஹாட் ஸ்டாருக்கு தான் வந்து இதுக்கான ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ் வந்து ஜியோ ஸ்டாருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட மணியை பொறுத்தவரை மொத்தம் பிரைஸ் மணி எவ்வளோ அப்படின்னா 116 கோடி. ஓகே, 116 கோடி. இது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு அதிகம். 2022 நடந்த டோர்னமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பணம் அப்படிங்கிறது 3 மடங்கு அதிகம். ஏன்னா ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களுடைய கிரிக்கெட்டுக்கும் நம்ம கவனம் செலுத்தணும், அதுக்கும் அவங்க அந்த பிளேயருக்கும் ஈக்குவலாக நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதில் சாம்பியனான இந்தியாவுக்கு 4.48 மில்லியன், அதாவது இந்திய ரூபாய்க்கு 37 கோடி ரூபாய், 37.3 கோடி ரூபாய் இந்தியாவுடைய கிரிக்கெட் டீமுக்கு பரிசாக வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 2ஆம் இடம் பிடித்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கு 2.48, அதுல பாதியான 20 கோடி ரூபாய். தென் செமிஃபைனல்ல எந்தெந்த டீம் வந்து லாஸ் பண்ணாங்களோ ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நம்ம வந்து இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை வீழ்த்தணும் இல்லையா, அதே மாதிரி இங்கிலாந்து யார் வீழ்த்தினா அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா வீழ்த்திருப்பாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் 1.12 மில்லியன், அதாவது 2க்கும் ஈச் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கோடி கிட்ட வந்து கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி 5வது 6வது பிளேஸ் வந்த நாடுகளுக்கு 0.7 மில்லியன், அதாவது 6.17 கோடி. தென் 7-8 கடைசி 2 பிளேஸ்க்கு 0.28 மில்லியன், அதாவது 2.5 crore. தென் குரூப் வின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸா 30 லட்சம் ஒரு டீமுக்கு, ஒரு வெற்றிக்கு, குரூப் போட்டியில் ஒரு போட்டிக்கு வெற்றி பெற 30 லட்சம் வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான பிரைஸ் மணி. ஸோ இந்த பிரைஸ் மணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். இதுக்கு முன்னாடி நடந்த டோர்னமெண்ட்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம எல்லாமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா, ஸோ அதனால ஸ்போர்ட்ஸ்லையும் ஆண்கள் நிகராக பெண்களுக்கு பிரைஸ் மணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. ஸோ ஐசிசி ஃபர்ஸ்ட் ஐசிசி வேர்ல்டு கப் வித் ஈக்குவல் பிரைஸ் மணி ஃபார் மென் அண்ட் உமன். ஓகே, மென் அண்ட் உமனுக்கும் ஈக்குவல். ஸோ போனதை கம்பேர் பண்ணும்போது 239% வந்து இந்த பிரைஸ் மணி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 2023 ஆண்களுக்கான உலக கோப்பை நடந்துச்சு, அதுலயும் இதே மாதிரி தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல பாயிண்ட் டேபிளை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லீக் போட்டி நடந்துச்சு. இதுல ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட 7 போட்டிகள், ஒவ்வொரு டீமும் இன்னொரு டீமோட 7 போட்டிகள் வந்து விளையாடுற மாதிரி இருக்கு. ஏன்னா அதுல வந்து குரூப் ஸ்டேஜ்ல 8 டீம் அப்படிங்கிறனால ஒரு டீம் வந்து இன்னொரு டீமோட 7 போட்டிகள் விளையாடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இதுல யார் இந்த 7 போட்டிகள் லீக்ல யார் டாப் 4ல இருக்காங்களோ அவங்க தான் செமிஃபைனலுக்கு போவாங்க. ஸோ ஃபைனலா அந்த லீக் போட்டியில் யார் டாப்ல இருந்தா அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் அதிக பாயிண்ட், 13 பாயிண்ட். இதில் ஆஸ்திரேலியா அந்த டோர்னமெண்ட்ல யார்ட்டையுமே தோக்கல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து 11, சவுத் ஆப்பிரிக்கா 10, இந்தியா கடைசியில தான் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனாங்க. 7 போட்டிகள் 7 பாயிண்ட் எடுத்து இந்தியா வந்து குவாலிஃபை ஆனாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்டும் 4th, 2nd, 3rd, ஃபர்ஸ்ட் 4th, 2nd, 3rd வந்தாங்க. இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல்ல மோதினாங்க. செமிஃபைனல் ஆஸ்திரேலியா என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு இமாலய சாதனை. ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு 330 ரன்கள் இலக்கு வச்சிருந்தாங்க. பட் இந்தியா அந்த 340 ரன் 48.3 ஓவர்ல அடிச்சு ஒரு இருக்கு ஐசிசியோட ஹிஸ்டரியிலேயே ஒரு மிக லாங்கஸ்ட் சேஸ் வந்து இந்த சேஸ் தான் வந்து பார்க்கப்படுது. இதுல ஜெமிமா இருக்காங்களே, அவங்க 127 ரன். ஸோ ஒரு நல்ல ஒரு சேஸா 127 ரன் மூலியமா இது வந்து பண்ணியிருந்தாங்க. இதான் வந்து முக்கியமான இதாக பார்க்கப்படுது. ஓகேங்களா, இதான் வந்து ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரன் சேஸ், ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 30+ சேஸ் இன் எனி வேர்ல்டு கப் நாக் அவுட். வேர்ல்டு கப்ல நாக் அவுட் ஸ்டேஜ்ல
300+ சேஸ் யாருமே பண்ணதில்லை. முதல்ல இந்தியா பண்ணி ஃபைனலுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபைனல் போட்டி இந்தியாவிற்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையில நடந்தது. இதுல முதல்ல விளையாண்ட இந்தியா 298 ரன்கள், ஒரு நல்ல ஸ்கோர் 298 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கோர் வந்து வச்சிருந்தாங்க. இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது யாருன்னா பேட்டிங்ல ஷெஃபாலி வர்மா, இந்தியாவுடைய பிளேயர் ஷெஃபாலி வர்மா தான் 88 ரன்கள், கம்மியான பால்ல 80 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 246 ரன்கள் மட்டும்தான். இந்தியா டக்கு 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 டக்குன்னு விக்கெட் எடுத்ததுனால சவுத் ஆப்பிரிக்கா வெறும் 246 ரன்கள் மட்டும்தான் 45 ஓவர்ல அடிச்சு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல யார் நல்லா விளையாண்டார்னா சவுத் ஆப்பிரிக்காவோட கேப்டன் லாரா. லாரா 101 ரன்கள் வந்து அடிச்சிருந்தாங்க. இந்தியா 50 ரன்கள் வித்தியாசம். 52 ஆண்டுகளுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய போட்டி இந்தியா 52 ரன்கள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது ஷெஃபாலி வர்மா, 78 பந்துகளுக்கு 87 ரன். அது மட்டும் இல்லாம 2 விக்கெட்டும் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரு? ஷெஃபாலி வர்மா தான் இந்த ஐசிசி டோர்னமெண்ட்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச். ஃபைனல்ல சிறப்பாக விளையாண்டதுக்காக 87 ரன்கள் பிளஸ் 2 விக்கெட் எடுத்ததுக்காக ஷெஃபாலி வர்மாக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து வேற யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னா தீப்தி சர்மா. இவங்க தான் 5 விக்கெட். ஸோ 5 விக்கெட் வெறும் 39 ரன்கள் கொடுத்து 5 விக்கெட். ஸோ இவங்களுடைய ஒரு முக்கியமான பவுலிங் அட்டாக்னால தான் இந்தியா வந்து வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறமா ஸ்மிருதி மந்தனா ஒரு 64 ரன்கள். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரை லாரா வல்வர்ட் 101 ரன்கள். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் கேப்டன் டு ஸ்கோர் செஞ்சுரி இன் வேர்ல்டு கப், உமன் வேர்ல்டு கப் ஃபைனல்ல கேப்டன் வந்து யாருமே செஞ்சுரி அடிச்சது கிடையாது. ஸோ முதல்ல லாரா அடிச்சுன்னா இவங்களே நம்ம வந்து கண்டிப்பா இவங்களோட எஃபோர்ட்டுக்கும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதே மாதிரி இதுல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா தீப்தி சர்மா இந்தியாவை சார்ந்த தீப்தி சர்மா அவர்களுக்கு தான் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாரு? பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஷெஃபாலி வர்மா தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு அப்படின்னா தீப்தி சர்மா பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். மொத்தம் 22 விக்கெட், இந்த டோர்னமெண்ட்ல 22 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இவங்க தான். அது மட்டும் இல்லாம 215 ரன்கள், இதுல 3 58 இவ்வளவு சாதனை பண்ணதுனால தீப்தி சர்மா அவங்களுக்கு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி ஹையஸ்ட் ரன்னை பொறுத்தவரை லாரா தான் வந்து 571 ரன்கள் லாரா. அதே மாதிரி ரெண்டாவது ஹையஸ்ட் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஸ்மிருதி மந்தனா ஹையஸ்ட் ரன் ரெண்டாவது வந்து இருக்காங்க. அதே மாதிரி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் தீப்தி சர்மா தான். ஓகேங்களா? தென் இதுல பெஸ்ட் விக்கெட் டேக்கர் யாருன்னா வெறும் 20 ரன்கள் மட்டுமே கொடுத்து 5 விக்கெட் எடுத்த மர்சானே கேப் அப்படிங்கிற இவங்க வந்து பெஸ்ட் பவுலிங்னா யாருன்னா இவங்க தான் பெஸ்ட் வந்து பவுலிங் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து இதோடைய முக்கியமான விஷயம். ஸோ இது நீங்க காமன் மேனா இருந்தாலும் சரி, அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் முக்கியம். ஸோ அதனால கொஞ்சம் தெளிவா பாத்துங்க. வேற ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி அப்டேட் வேணும், டாபிக் பத்தி வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. உங்களுக்கு அந்த டாபிக் பத்தி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் கோர்ஸ் வேணும், எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நம்ம அடாப்ட் 247ல நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ முக்கியமா இப்ப ஆர்ஆர்பி என்டிபிசி, ஸோ ஆர்ஆர்பில என்டிபிசி நோட்டிபிகேஷன் இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம அடாப்ட் 247ல ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணிருக்கோம். அதுக்கு எப்படி போறதுன்னா ஃபர்ஸ்ட் அடாப்ட் 247 வெப்சைட் போயிருங்க. இதுல ஆல் கோர்ஸ் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடு கொடுத்துட்டு ஆர்ஆர்பி என்டிபிசி வந்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட்ல நம்ம என்டிபிசிக்கா சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற இந்த ஒரு பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக என்டிபிசி எக்ஸாம் வந்து நடக்க போது நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அதுக்காக சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் பேட்ச் இப்போ இந்த பேட்ச் ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, மோர் ஆஃபர்ல போயிட்டு Y913 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வெறும் 2673 ரூபாய்க்கு இந்த பேட்ச் கிடைக்கும். 2673 ரூபாய் பேட்ச் ரேட்டு தேவைப்படுறவங்க இந்த பேட்ச் வந்து வாங்கிக்கங்க. வேற ஏதாவது தகவல் என்ன அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.